ஹே ஹே மரியா, என்னாச்சு? என்னாச்சு? மித்ரா, என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு யாரோ ரூம்குள்ள இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓடி வரலான்னு ட்ரை பண்ணேன். டோர் லாக் ஆயிடுச்சு. ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. ஐம் so சாரி. ஹே, இட்ஸ் ஓகே. தனியா இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, எனக்கு பிடிக்காது. சின்ன வயசுலேருந்து 4 செவரை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. என் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏதோ சொசைட்டி தப்பாக பேசுகிறோங்கிறதுக்காக என்னை பெற்றுட்டு வெறும் வெறுப்பு மட்டும்தான் காமிச்சாங்க. எந்த ஒரு குழந்தையும் இந்த உலகத்துக்கு ஆசைப்பட்டு வர்றதில்ல. அப்புறம் அதையே தண்டனை அனுபவிக்கணும் என்ன மாதிரி. உன் அப்பா அம்மா எல்லாம் உணர்ந்து சீக்கிரமா உன்னை தேடி வருவாங்க பாரு. அவங்க என்னை தேடி வந்தாலும் நான் அவங்களை ஏற்றுக்க தயாரா இல்லை. எல்லார்கிட்டையும் கெட்டதும் நல்லதும் இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கிற பாசிட்டிவ் சைடு மட்டும் பாரு. என் அப்பா 4 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. நான் அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு கொஞ்ச நாள் பேசாம இருந்தேன். நான் பேசுவேன்னு எதிர்பார்த்துட்டு அவர் தினம் கால் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு நாள் அப்படிதான் கண்டினியூஸா கால் பண்ணிட்டே இருந்தாரு. எடுக்கல. கடைசி ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்புனாரு. என் வரட்டு பிடிவாதம். அப்ப கூட நான் பேசல. நீ என்கிட்ட பேசி 1 வாரம் ஆகுது. எல்லாரும் மாதிரி நானும் ஒரு சராசரி அப்பா தான். உனக்கு ஒரு அப்பாவா இருக்கிறத விட ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறது தான் நான் ஆசைப்படுறேன். இந்த கல்யாண ஏற்பாடு உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடலாம். எனக்கு ஏதாவது ஆவறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணம் நடந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என் முட்டாள்தனத்தினால என் அப்பா என்கிட்ட கடைசி வரைக்கும் பேசாமலே போய் சேர்ந்துட்டாரு. அதை நினைச்சு நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்.